ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடுகளில் இருந்தபடியே நமது ஸ்மார்ட் ரேஷன் கார்டில் எப்படி பேர் சேர்க்கறது, நீக்கம் செய்கிறது, முகவரி மாற்றம் செய்கிறது, இது போன்ற காரியங்கள் செய்வதற்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் ப்ரௌசரில் டிஎன்பிடிஎஸ் சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். tnpds.com சொல்லி ஒரு லிங்க் வரும். அந்த லிங்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. பொது விநியோக திட்டத்துடைய முகப்பு பக்கம் வந்து ஓப்பன் ஆயிரும். இப்போ வந்து ரைட் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மின்னணு அட்டை சேவைகள்னு சொல்லியிருக்கும். அதில் வந்து மின்னணு அட்டை எப்படி விண்ணப்பிக்கிறது, புதிய அட்டை விண்ணப்பிக்கிறது, நகல் அட்டை எப்படி விண்ணப்பிக்கிறது இருக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா உறுப்பினர் சேர்க்க, நீக்கம் செய்ய, முகவரி மாற்றம் செய்யணும்னா இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு ஆப்ஷன் மட்டும் வேணும்னா உங்கள் பேரை மட்டும் சேர்க்கணும், நீக்கம் செய்யணும்னா இதை டேரெக்டாக கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து லெஃப்ட் சைடில் பயனாளர் உள்நுழைவு இருக்குல்ல, அதை கூட கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கலாம். நான் பயனாளர் உள்நுழைவை கிளிக் பண்ணினும் இந்த எல்லா ஆப்ஷனுமே சேஞ்ச் பண்ணுற எல்லாமே வரும். அதுலேயும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பயனாளர் உள்நுழைவு நான் வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண வந்தேன். இப்படி தான் முகப்பு பக்கம் வரும். இதில் வந்து உங்களுடைய ரேஷன் கார்டில் என்ன நம்பரை நீங்கள் பதிவு செஞ்சுருக்கீங்களோ அந்த நம்பரை வந்து உள்ளீடு பண்ணணும். நீங்கள் வந்து ரேஷன் கார்டில் வந்து பதிவு செய்யப்பட்ட ஃபோன் நம்பர் வந்து தொலைஞ்சிட்டு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணாதீங்க. நீங்கள் டேரெக்டாக தான் போயிட்டு உங்கள் ஃபோன் நம்பரை ஃபஸ்ட்டு பதிவு செஞ்சு லிங்க் பண்ணணும். ஸ்மார்ட் கார்டோட லிங்க் பண்ணிவிட்டு ஐக்கு அடுத்து தான் சேஞ்சஸ் வந்து பண்ண முடியும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து பதிவு செய்யப்பட்ட மொபைல் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிட்டு கேப்சா குறியீடை என்ட்ரு பண்ணிவிட்டு பதிவு செய்கிறதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே ஒரு ஓடிபி வரும். அதில் வந்து ஒரு 7 நம்பர் இருக்கும். அதை பார்த்து கரெக்டாக ஓடிபியை வந்து டைப் பண்ணுறதுக்கு ஒரு காலம் வரும். அதில் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிட்டு என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணோன்னே உங்களுடைய ரேஷன் கார்டு ஸ்மார்ட் கார்டோடைய முகப்பு பக்கம் வந்து வரும். உங்களுடைய எண் விபரம்னு சொல்லி உங்கள் டீட்டெயில் எல்லாமே இருக்கும். உங்கள் அட்டை டீட்டெயில், உங்கள் அட்டையோட நம்பர் என்ன, கடை நம்பர் என்ன, அட்டையோட வகை என்னது, மேலே உறுப்பினர் எண்ணிக்கை, சிலிண்டர் எண்ணிக்கைன்னு எல்லா டீட்டெயிலும் இருக்கும். உங்கள் அட்டையை அட்டையாக மின்னணு அட்டையாக வேணுன்னா அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். பதிவிறக்குன்னு இருக்குல்ல, மின்னணு அட்டை பதிவிறக்குன்னு செய்யறது, அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் கூட பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் வந்து எப்படி உங்கள் கம்ப்ளைண்ட்டை வந்து உங்களுடைய சேவையை வந்து எப்படி வந்து விண்ணப்பத்தை வந்து பதிவு வச்சுன்றது பார்க்கலாம். இதில் வந்து எண் விபரம்னு சொல்லி லெஃப்ட் சைடில் கொடுத்துருப்பாங்க. அதில் கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா அட்டை பிறவல்கள்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண உடனே அட்டை பிறவல்கள்னு சொல்லி வருமா, அதை ரைட் சைட் கார்னரில் புதிய கோரிக்கைகள்னு இருக்கும் பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து உங்களோட அட்டை விபரம் இருக்கும். கீழே வந்து எந்த நிலையை தேர்ந்தெடுக்குன்னு சொல்லியிருக்கும். தேர்ந்தெடுக்க கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து மேலே வெளியே பார்த்தோம்ல அந்த ஆப்ஷன் எல்லாமே இருக்கும். முகவரி மாற்றம் பண்ணுறது, பேர் சேர்க்க, நீக்கம் செய்ய, குடும்ப தலைவரை மாற்றம் செய்கிறது, அட்டை வகை மாற்றம் செய்கிறதுன்னு எல்லா ஆப்ஷனும் இருக்கும். நீங்கள் அது என்ன உங்களுக்கு தேவையோ கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பேர் சேர்க்குறத பார்க்கலாம். பேர் சேர்க்குறது வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பேரை வந்து யார் பேரை வந்து சேர்க்கணுமோ உங்கள் பேரை டைப் பண்ணிக்கோங்க. பாலினம், டேட் ஆஃப் பர்த், உறவு முறைன்னு இருக்கும். யார் குடும்பத் தலைவரோ அவங்களுக்கு என்ன உறவு முறைன்றதை கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆதார் நம்பர் அடிங்க. 5 வயசுக்கு மேலே ஆகிட்டனாலே கண்டிப்பாக ஆதார் நம்பர் வந்து கட்டாயம் பார்த்துக்கோங்க. 5 வயசுக்குள்ளேனா பெர்த் சர்டிஃபிகேட் கொடுத்து நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து பெர்த் சர்டிஃபிகேட்டோ இல்லை ஆதார் கார்டையோ ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து அதை பதிவேச்சுன்னு இருக்குல்ல, அது பதிவேச்சம் பண்ணி கீழே வந்து பதிவேச்சம் செய்யப்பட்டதுன்னு சொல்லி வரணும். ஒரு எம்பிக்குள்ளே அந்த ஃபைலை வச்சுட்டு நீங்கள் வந்து பதிவேச்சம் பண்ணணும். அதுக்கு அடுத்தது குடும்ப சேர்க்கைன்னு இருக்குல்ல, சேர்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி எத்தனை பேர் வேணுமோ அத்தனை பேரையும் டைப் பண்ணிவிட்டு ஆவணத்தை பதிவேச்சம் பண்ணிட்டு சேர்க்கை ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேர்த்துக்கோங்க. கீழே வந்து உறுதிப்படுத்துக்கன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து பதிவு செய்கிறதை கிளிக் பண்ணி ஓகே பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வந்திருக்கும். அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதே மாதிரி அட்டை பிரிவுகளுக்கு போய்ட்டு நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கிறதுல வந்து பேரை வந்து எப்படி நீக்கம் செய்கிறதுன்னு பார்க்கலாம். நீக்கம் செய்யப்படுற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து என்ன ஆவண வகைன்னு கேட்கும். அவங்களோட இறப்பு சான்றிதழ், திருமண சான்றிதழ், இதர வகைன்னு சொல்லியிருக்கும். இதர வகையில் வந்து கொடுத்துட்டு நம்ம வந்து கல்யாண கார்டு இருக்கும். திருமணம் ரெஜிஸ்டர் பண்ணாமல் இருக்கிறவங்க கல்யாண கார்டை கொடுத்துக்கலாம் அந்த வகையில் போய்ட்டு. இப்போ என்ன ரீசன் கேட்கும். ரீசனை வந்து கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிட்டு அடித்து டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது யாரோட பேரை நீக்கம் பண்ணணும்னு பாருங்கள். கீழே வந்து குடும்ப உறுப்பினர் பேர் எல்லாமே காட்டும். அதில் கரெக்டாக பார்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உறுதிப்படுத்த கிளிக் பண்ணிட்டு பதிவு செய்ய அமைக்கிக்கோங்க. மறுபடியும் இந்த கோரிக்கை உங்களுக்கு வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு சொல்லி ஒரு மெசேஜ் வரும். அப்போ தான் வந்து விண்ணப்பம் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்குன்னு அர்த்தம். அதை வந்து நீங்கள் நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ முகவரி மாற்றம் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். அதே மாதிரி தான் ப்ரொசீஜர். தேர்ந்தெடுக்கிறதுல வந்து முகவரி மாற்றத்தை கிளிக் பண்ணிக்கோங்க. முகவரி வந்து டைப் பண்ணிக்கோங்க. என்ன முகவரியோ அதை டைப் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு வந்து முகவரிக்கு வந்து உண்டான சர்டிஃபிகேட்டை வந்து ஏற்றணும். இப்போ உங்கள் சொந்த வீடாக இருந்தால் வீட்டு தீர்வு, வாடகை வீடாக இருந்தால் ரெண்டல் அக்ரிமெண்ட்டு, அப்போ வந்து உங்களோட ஆதார் கார்டில் அட்ரஸ் மாற்றி இருந்துச்சுன்னா அதை என்ன ப்ரூஃப் இருக்கோ அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து புதிய அட்ரஸ் மாற்றணும்ல, அந்த அட்ரஸுக்கு என்ன உங்களுக்கு ப்ரூஃப் இருக்கோ அதை வந்து நீங்கள் பதிவேச்சம் பண்ணணும். அதே மாதிரி ஒன்று நம்பிக்கையில் பதிவேச்சம் பண்ணிட்டு உறுதிப்படுத்த கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து பதிவு செஞ்சுக்கலாம்.
இப்போ வந்து உங்களுக்கு பதிவு செஞ்ச உடனே உங்களுக்கு வந்து கோரிக்கையெல்லாம் பார்க்கணும்ல. நீங்கள் உங்கள் அட்டையில் என்னென்ன இதை விண்ணப்பம் வந்து பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாமே லிஸ்ட்டாக வரும் இதே அட்டை பிரிவுகள் ஆப்ஷனில். இப்போ வந்து நான் பண்ணியிருக்கேன், இதில் பாருங்கள், நீங்கள் ஒரே ஒரு இது மட்டும் வரும், அதை பேர் சேர்க்கன்றது பண்ணியிருக்கேன். அதில் வந்து நீங்கள் இந்த ரைட் சைடில் கார்னரில் காண்கன்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணால் அதோட ஸ்டேட்டஸை நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ என்னோட இதில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு வருது. உங்கள் இதில் வந்து நிலை வந்து ஆவண சரிபார்ப்புக்காக உள்ளது, துறை சரிபார்ப்புக்காக உள்ளது, என்ன இதில் இருக்கோ ஸ்டேட்டஸ் இருக்கோ அது காட்டும் உங்களுக்கு. நீங்கள் வந்து லாகின் பண்ணாமல் கூட அப்பவும் பார்க்கணும் அப்படின்னா டேரெக்டாகவே டிஎன்பிடிஎஸ் சர்ச் பண்ணுற உள்ளே வரோம்ல, அதில் வந்து ரைட் சைட் கார்னரில் சேவை நிலையை அறிந்து கொள்ளன்னு சொல்லியிருக்கோம்ல, அதில் நீங்கள் கூட கிளிக் பண்ணி உங்கள் ரெஃபரன்ஸ் நம்பரை டைப் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். உங்கள் ஸ்டேட்டஸை அவ்வளோ என்ன நிலைமையில் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துக்கலாம். மேலும் வந்து இந்த ஏதாவது குறைகள் இருந்துச்சுன்னு வைங்களேன், ரேஷன் கடை மேலே எதுவும் ஜாமான் வரல அப்படின்னா அதை நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட்லேயும் இதே முறையில் தான் ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், லெஃப்ட் சைடில் குறைகளில் போய்ட்டு நீங்கள் வந்து அதை டைப் பண்ணி போட்டுக்கலாம். இன்னும் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் மேலே வந்து இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.